ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 13 Days 13 Nights 2025 ரிலீஸ் ஆன ஒரு தரமான வார் ட்ராமாவான மூவி. இந்த மூவி நம்மளுக்கு இப்போ தான் ரீசெண்டாக தமிழ் டப்லையும் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இமேஜின் பண்ணுங்க, ஒரு 500 இன்னசென்ட் பீப்புள் வந்து வெளியே போக வழி இல்லாமல் ஒரு குறுகிய இடத்துக்குள்ள மாட்டிக்கிறாங்க. வெளியே போனால் துப்பாக்கி சூடு குண்டு போட்டு கொள்றாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அங்கேருந்து தப்பிப்போமா மாட்டோமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையே இழந்த மக்களாக தான் இந்த 500 பேரும் இருக்காங்க. ஸோ நான் சொல்லும் போதே கிரேசியாக இருக்கும்போது நான் சொல்லும் போதே இந்த விஷயம் உங்களுக்கு கிரேசியாக இருக்குன்னா இதெல்லாம் உண்மையிலே நடந்த சம்பவம் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரி ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும்? ஆமாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து 2021 தாலிபனை கபுல் வந்து டோட்டலா டேக் ஓவர் பண்ணும்போது நடந்த சம்பவத்தை தான் ஒரு உண்மை சம்பவமா இந்த படத்துல எடுத்திருக்காங்க. ஸோ படத்தோட ஒரு பிளாட் சம்மரி என்னன்னா, தாலிபன் கேபிட்டல டோட்டலா க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருக்க மக்கள்கள் எல்லாமே ஒரு பேனிக்கான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிறாங்க. எஸ்கேப் ஆகணும் நூற்றுக்கணக்கான சிவிலியன்ஸ் வந்து பிரெஞ்சு எம்பசியை நோக்கி ஓடுறாங்க. ஸோ கடைசியா நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அந்த எம்பசியும் அவங்க உயிரை காப்பாற்ற ஒரு அடைக்கலமா மாறுது. இங்க இருந்து இவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக இந்த மிஷனை லீட் பண்றதுக்கு கமாண்டர் முகமது பிதாட் அப்படின்ற ஒருத்தர் வந்து வெறும் 13 நாட்கள் மட்டுமே அவருக்கு கெடு கொடுத்ததுனால அந்த 500 இன்னசென்ட் பீப்புள்களையும் அந்த சிட்டில இருந்து எப்படி உயிரோட காப்பாத்துறாரு, அவர் எப்படி இந்த மிஷனால ஃபேஸ் பண்றாரு அப்படின்றதையும் படத்துக்குள்ள ரொம்ப அழகாவே காமிச்சிருக்காங்க. ஸோ வெளியே எல்லா ரோடும் வந்து தாக்கப்படுது. எந்த செக் போஸ்ட்டுக்கு போனாலும் மரணம் தான். எந்த டிசிஷன் எடுத்தாலும் அது உயிர் போற நிலைமைக்கு போறனால சேஃப்டி அப்படின்ற ஒரு வார்த்தையே அங்க இடம் இல்லாம போயிடுது. ஸோ கடைசியில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம கமாண்டர் வந்து என்னெல்லாம் பண்ணி இவங்களை காப்பாத்துறாங்களா இல்லையா, கடைசியில் எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல போய் அவர் மாட்டிக்கிறாரு அப்படின்றதான் படத்தோட ஒரு பேசிக்கான கான்செப்டாவே இருக்கு. படத்துக்குள்ள வந்து இந்த இன்கிரெடிபிளான ட்ரூ ஸ்டோரி எடுத்ததே ஒரு பெரிய விஷயம். அதுவும் இல்லாம அதை காட்டின அந்த சினிமாட்டோகிராஃபி ஸ்கிரீன் பிளே வைஸ்ல வந்து தெறிக்க விட்டுருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஒரு கான்ஸ்டன்டான டென்ஷனை வந்து படம் ஃபுல்லா கொண்டு போனதும் இல்லாம எங்க திரும்பினாலும் என்ன பண்ணாலும் சேஃப்டி இல்லை அப்படின்றத உங்களை அந்த படத்துக்குள்ளேயே போயிட்டு உணர வைக்கிற மாதிரியான ஸ்டோரி டெல்லிங் வந்து கொண்டு போயிருக்காங்க. முக்கியமா படத்துல நடிச்ச ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கு. இந்த கமாண்டரோட ஒரு முடிவு எடுக்கிற சீன்ஸும் வந்து அவர் கண்ணிலே அந்த பயம் தெரியறதா இருக்கட்டும், இந்த விஷயத்த நம்ம பண்ணுவோமா இல்லையா அப்படின்றது யோசிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த எவாக்குவேஷன் சீன்ஸ் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும், ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். ஒரு கிரவுண்டடான ஒரு கேயாஸான வார் மூவியை பார்த்தா எந்த மாதிரியான ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்குமோ அந்த ஃபீலிங் வந்து இந்த மூவில உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். இந்த மூவில ஃபுல்லா அந்த கரேஜ் அப்புறம் டீம் ஒர்க் சாக்ரிஃபைசஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு மக்களுக்கு உதவும், தன்னைத்தானி மெருகேற்றுறதுக்கு எந்த மாதிரியான உதவிகளை பண்ணும், அந்த மாதிரி ஒரு கான்செப்டை புரிய வைக்கிறதுக்காகவே இந்த மூவியை எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ படத்தோட அப்படி கொஞ்சம் நெகட்டிவ் சைடுக்கு வந்தோம்னா பேசிங் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அடி வாங்குற மாதிரி தெரியும். நீங்க ஒரு பக்க ஆக்ஷன் லவர் மூவியா இருந்தீங்கன்னா இந்த மூவி உங்களுக்கு செட் ஆகாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில வியூவர்ஸுக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் கேரக்டர்ஸ்லாம் ஒரு அன்சர்டனிட்டியா தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அந்த கமாண்டர் அப்புறம் அந்த ஆக்டர்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்கோப் கொடுத்துருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் ஏன்னா அதெல்லாம் நீங்க கொஞ்சம் தவிர்த்து பார்த்தீங்கனாலே இந்த மூவி ஒரு வேற லெவல் மூவினே சொல்லலாம். ஸோ ராட்டன் டொமேட்டோலையும் 92% கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டான வர்த் வாட்சிங் மூவினே நான் சொல்லுவேன். நியூடிட்டி அடல்ட் கண்டென்ட் பொறுத்த அளவுக்கு வந்து 18+ சீன்ஸ் எதுவுமே கிடையாது. பட் ஏன்னா வார் வயலன்ஸ் அப்புறம் கன் ஃபயர் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகப்படியாகவே காமிச்சிருப்பாங்க. டெத் இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு கோரியான விஷயங்களும் சில இடத்துல காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மூவியை பிளான் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓவராலாக இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 5/4.4 ரேட்டிங் கொடுக்குறேன். ஸோ உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை கைஸ்.